ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 104 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜீரோச்சோ இருந்துட்டு புயல் வேற வரமாயிருக்கு, இது கொஞ்சம் பேடாக தெரியுது, ஃபீல் ஆகுது இடாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இந்த இடத்துல ரன் இடாட்டே ரன், நாகி ஐலாண்ட் அவைட்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈடட்டேவை காட்டுவாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அட்டாக் பண்ணப்பட்டிருப்பான் இல்லையா போன எபிசோடோட லாஸ்ட் சீன்லேயே. இந்த இடத்துல மெயினாக ஆஓஇக்கும் ஈடாட்டேக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ரிலேட்டடாக இருக்கும். என்னன்னா, நீ உன்னோட அண்ணனவே ஏமாத்திட்டு உன் சொந்த வில்லேஜ் விட்டே பயந்தோடி வந்திருக்க. சொல்ல போனா உனக்கு இந்த இப்படிலாம் பயந்து ஓடுறதுல என்ன சாதாரணமா, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஓடி இருப்பேன்னு நினைச்சேன், பரவாயில்ல வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உன்ன மாதிரி ஆளுகளை வாழ்றக்கே தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் வந்து ஒரு அம்பரலா டைப்ல ஒன்று வச்சிருக்கான் இல்லையா, அதை மேல பறக்க விடுவான். அவனோட கையில பாத்தீங்கன்னா இந்த சென்பான் நீடில்ஸ் வரும். அதை யூஸ் பண்ணி ஈடட்டேவை அட்டாக் பண்ணுவான். பிளட் பயங்கரமா தெரிக்கும். அடுத்த சீன் ஜம்ப் ஆயிருப்பாங்க. சாஸ்கே நருட்டோ வந்துட்டு இருப்பானுங்க. இந்த இடத்துல மெயினா சக்குரா அவன் காயம்லாம் பரவாயில்லன்னு சொல்லி கேட்டிருப்பான். ரைன் வில்லேஜ் சேர்ந்தவனுக்கு பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர்ல இருந்துட்டு இவங்களை பார்த்து வேவ் பார்த்துட்டே தான் இருப்பானுங்க. மெயினா ஈடட்டே வந்து டேஞ்சர்ல இருக்காங்க விஷயத்த சக்குரா கன்வே பண்றதுக்கு ட்ரை பண்ணுவா. இந்த இடத்துல நருட்டோ ஆமா டேஞ்சர்ல இருக்காங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பான். பாத்தீங்கன்னா நருட்டோவை தண்ணிக்கடியில இழுத்துட்டு போவானுங்க. இப்படில விளையாண்டு இருக்காதுன்னு சொல்லி சக்குரா சொல்லுவா. இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வந்துட்டாங்கன்ட்டு சாஸ்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நருட்டோவை காப்பாத்துறதுக்கு போவான். மெயினா ஓபரோ இருந்துட்டு தண்ணி கடியில மட்டும் எங்களை உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். என்ன காரணம்னா இவங்க ரைன் வில்லேஜை சேர்ந்தவங்க தானே, தண்ணிங்கிறது உங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட விஷயம் தான். ரெண்டாவது உங்களுக்கு வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுஸ் தானே தெரியும், அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவான். இந்த இடத்துல அவனோட வாட்டர் க்ளோன்லாம் கொண்டு வருவான். உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல மொத்தமா சாக்குரா, சாஸ்கே அப்புறம் நருட்டோ 3 பேருமே நல்லாவே மாட்டிக்குவாங்க. சக்குரா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்றதை பார்த்த நருட்டோ ரொம்பவுமே காண்டாயிருவான். இதுக்கப்புறம் ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ணுவான். இருந்தாலுமே அதையுமே தடுத்துருவானுங்க. நருட்டோ பிடிச்சி வச்சுட்டு பயங்கரமா வசனம் பேசிட்டு இருப்பானுங்க, தண்ணிக்குள்ள எங்களை எதுவும் பண்ண முடியாதுன்ட்டு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு அவனோட கை பின்னாடி இல்லையா, அது மூலமா பாத்தீங்கன்னா சிக்னல் காட்டுவான். அதுக்கப்புறமா அவனோட ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ரசைங்கான் பண்றதுக்கான ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல் பூல கிரியேட் ஆயிரும். இத பாக்குற டீம் ஓபரோக்குலாம் அள்ளு விட்டுரும். அதுல பாத்தீங்கன்னா அவனுக்கு மாட்டிக்குவானுங்க. சாஸ்கே அண்ட் சக்குரா 2 பேருமே தப்பிச்சிருவாங்க. சக்குரா பாத்தீங்கன்னா அப்படியே அன்கான்சியஸ் ஆயிருவா. அவளை வந்து கண்டுக்கவே மாட்டான் சாஸ்கே. அவன் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். ஆனா நருட்டோ பாத்தீங்கன்னா அவளையும் காப்பாத்தி கூட்டிட்டு வருவான். வந்ததுக்கு அப்புறமா அவன் முழிக்காமே இருக்கான்னு பாத்துட்டு இருப்பான். இந்த இடத்துல சாஸ்கேவை பார்த்துட்டு இவன் எனக்கு சிபிஆர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. அந்த விஷயத்த இப்ப நருட்டோ பண்ண போவான். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை பார்த்த சக்குரா வந்துட்டு மண்டை மேலேயே ஒரு கொட்டு வச்சிருவா. சாஸ்கே இருந்துட்டு இதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்ல, வாங்க போய் இடாட்டேவை காப்பாற்றணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சக்குரா சாஸ்கே 2 பேருமே போயிருவாங்க. ஆனா நருட்டோனால முடியாது, யாருமே அவனை கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. இந்த சீன்ஸ்லாம் பார்க்க ஃபன்காக எடுத்தாங்களா இல்ல உண்மையாமே நம்மளை ஹர்ட் பண்றதுக்காக எடுத்தாங்களாங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா அவனோட லவ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிக்குவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவளுக்கு எந்த ஒரு அடியுமே படாத அளவுக்கு பாத்துக்குவான். ஆனா இவனை மட்டும் ஈஸியா அடிச்சுட்டு அவனுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுவா. இந்த மாதிரியான விஷயத்தினாலேயே பாத்தீங்கன்னா எனக்கு சக்குராவை வந்து அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது. ஈடாட்டே சைட் காட்டுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த நீடில்ஸ்னால ரொம்பவுமே அடி வாங்கியிருப்பான். அதனால செம்ம டயர்ட்ல இருப்பான். ஃபுகுசுகே வந்து மோடோரோக்கி ஷைனை வந்து எப்படியும் ரீச் பண்ணிருப்பான். இதுக்கப்புறம்லாம் உன்னால போக முடியாது, நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இதோடவே முடிஞ்சிருச்சு. இங்க ஒரே ஒரு ஃபினிஷ் லைன் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா உன் உடம்புல இப்ப ஒரு பெயின் இருக்குல்ல, அது உன் உடம்பு பூரா வரும். அந்த டைம் அப்ப அந்த ஃபினிஷ் லைன்ங்கிறது உன்னோட மரணமா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவான் ஆஓஇ. எப்படியாவது நகர்ந்தாகணும்னு ஈடாட்டே வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணுவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஜீரோச்சோ வந்து அந்த ஒரு நைஃப் கொடுத்தார் இல்லையா, அந்த நைஃப் வந்து எப்படியாவது எடுத்து அவன் கையில வச்சுக்கணுங்க ஆசை மட்டும் தான் இருக்கும். அதை எடுக்க போவான். என்னடா இப்ப கூட அந்த இத்து போன கத்தியை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க போவான். கையை தட்டி விட்டு அதை எடுத்துருவான். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆஓஏ ரொம்ப ட்ரிகர் பண்ணிக்கும். இதுக்கப்புறமா ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுவான். அவன் அடிக்கிற அடி எல்லாமே ரொம்ப குரூவலா இருக்கும். டேய் நீ இந்த டைம்ல பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா, இங்க இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது தாண்டா அப்படின்னு சொல்லிட்டே தான் அடிப்பான். ஈடாட்டேக்குமே பாத்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ள ஓ நமக்கு இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். இந்த இடத்துல ஜீரோச்சோவை நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிருங்க பாஸ் அப்படின்னு சொல்லுவான். மெயினா நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை என்னால காப்பாற்ற முடியலன்ட்டு அப்படியே கண்ணை மூடுவான். இந்த இடத்துல ஈடட்டேக்கு ஒரே ஒரு ஹோப் மட்டும் தான் கிடைக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா நருட்டோவோட வாய்ஸ் ஈடட்டே அப்படின்னு சொல்லி கத்திட்டே வருவான். இந்த சீன்ல நருட்டோ ஆஓஇ தான் இத்தனை டார்ச்சரையுமே வந்து ஈடட்டேக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு செம ட்ரிகர் ஆவான். நருட்டோ ஆஓஇ பார்த்துட்டு அந்த ரைன் வில்லேஜ் சேர்ந்த கெனின்ஸோட இன்சார்ஜ் நீதானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒரு கெனின் லெவல்ல
லெவல்ல கணக்கு எடுத்து பார்த்தா ரெயின் வில்லேஜோட கெனின்ஸை விட லீஃப் வில்லேஜோட கெனின்ஸா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தாண்டா இருக்கீங்க. ஆனா கெனின் லெவல்ல இருக்க உங்களை மாதிரியான ஆட்கள்ல ஏன் கூட கீப் அப் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேருமே அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவன் ஈஸியா அதை டாச் பண்ணிருப்பான். சக்குரா ஈடட்டே உடம்புல பட்ட காயங்களை பார்த்துட்டு இருப்பான். ஆவோய் பாத்தீங்கன்னா செம்மையா ஜம்ப் பண்ணிருப்பான். அதனால பாத்தீங்கன்னா நருட்டோ சாஸ்கேனால அவனை பார்க்க முடியாது. எங்கடான்னு பார்த்தா மேல இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனோட அம்பரலாவை ஒரு ஸ்விங் பண்ணுவான். செம்ம ஏர் பிரஷரா இருக்கும். இந்த ஜுட்ஸுவோட பேர் பாத்தீங்கன்னா அம்பரலா ஷாக் வேவ். இதுக்கப்புறமா என் சக்கராவை நான் வேஸ்ட் பண்றதுக்கு தயாரா இல்ல. ஈடட்டேக்கு என்ன கொடுத்தனோ அதே உங்களுக்கும் கொடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க சீக்கிரமாவே நரகத்துக்கு போக போறீங்களான்னு சொல்லிட்டு சென்பான்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணுவான். இந்த நீடில்ஸ் நார்மல் நீடில்ஸ் கிடையாது. இந்த ரைன் வில்லேஜ்ல வந்து ஸ்பெஷலா வந்து தயாரிக்கிற இந்த பாய்சன்ஸை யூஸ் பண்ணி பண்ண நீடில்ஸ் தான் இது அட்டாக் பண்ணுச்சுன்னா கூடி சீக்கிரத்திலே செத்துருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பயங்கரமா சீரப் பண்ற சவுண்ட் வந்து இந்த இடம் வரைக்குமே கேட்க ஆரம்பிக்கும். ஓ ஃபுகுசுகே வந்து மோடோரோகி ஸ்ட்ரைனை ரீச் பண்ணிட்டானா அப்படின்ட்டு உங்களை மாதிரியான கெனின் பொடியனுங்களுக்குலாம் இப்படிதானா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா சாவுங்கடா அப்படின்ட்டு போயிருவான். ஃபுகுசுகே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மெட்டீரியலை போய் எடுத்துருவான். எடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வாகராசி ஃபேமிலி தான் திரும்ப ஜெயிக்க போகுது, வாசாபி ஃபேமிலிக்கு மறுபடியும் தோல்வியா அப்படி இப்படின்ட்டு நிறைய பொருளி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த இடத்துல ஃபுகுசுகே ரெஸ்ட் எடுக்கன்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த இடத்துக்கு போவான். மெயினா சீக்கிரமா அந்த கோலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாகராசி ஃபேமிலியை ஜெயிக்க வை, வாகராசி பாஸை வந்து சந்தோஷப்படுத்துங்க விஷயத்தான் சொல்லுவான். உனக்கு யாரோட அதிகம் கொடுத்த ஏமாளகை வைக்க நாளா முதல்ல ஜெயிப்பங்க விஷயம் முடிவாயிடுச்சு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்குன்ட்டு போவான். இந்த ஒரு விஷயம் காண்டேத்தும். இருந்தாலுமே இந்த ஒரு ரேஸ்ல நம்ம தோத்துட்டோம்னா பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி ஆயிரும். இந்த இடத்துல ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவன் பக்கத்தால இருக்க சொல்லிட்டு இருப்பான். அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு இருப்பான். இந்த இடத்துல ஃபுகுசுகே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். நருட்டோ சைட் காட்டுவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா அந்த நீடில்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்ணி போட்டிருப்பான். சாஸ்கேயும் அதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல சக்குரா வந்துட்டு போகும்போதே வந்து எனக்கு சுனாடே வந்துட்டு இந்த ஒரு பாக்ஸை கொடுத்தாங்க விஷயத்த சொல்லிட்டு அந்த டப்பாவை எடுத்து காட்டுவா. கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்டிடோட் அதை தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு பாய்சனா இருந்தாலுமே கொஞ்சம் ஆன்டிடோட்னு இருக்கப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிக்க முடியாது, உடம்ப கொஞ்சம் ஒரு பூஸ்டப் பண்ணி விட முடியாது. அதனால தான் இந்த ஒரு விஷயத்த கொடுத்து தாட்டி விட்டுருப்பாங்க. அதை எல்லாத்துக்கிட்டையுமே சக்குரா கொடுப்பா. அதுன்னு மட்டும் இல்லாம மழை விஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இவ்வளவு கோல்டான பிளேஸ்ல ஈடட்டை விட்டுட்டு போக முடியாது. அவனுக்கு ஏதோ கொஞ்சம் வார்மா இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு எங்கேயா போகணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி பண்ணுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டையோட பிளாஷ்பேக் ரன் ஆகும். ஈடட்டை பாத்தீங்கன்னா கெனினா இருப்பான். அந்த ஒரு விஷயத்த ரொம்பவுமே சந்தோஷமா சொல்லிட்டு ஓடி வருவான் எபிகி கிட்ட. இது வெறும் ஜஸ்ட் ஹெட் பேண்ட் மட்டும் தான், இதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நான் ரொம்பவுமே ட்ரைனிங்ல ஹார்டா எடுக்கணும், அதே மாதிரி ஏகப்பட்ட மிஷின்ஸ் முடிக்கணும், அதுன்னு மட்டும் இல்லாம சீக்கிரமாவே சுனின் அண்ட் ஜோனின் ஆயிருவேன், அது உங்களை மாதிரி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்டோட இருப்பான். அதுன்னு மட்டும் இல்லாம நான் ரொம்பவுமே வேகமா ஓடக்கூடியவன், கரெக்ட் தானே எபிகின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனை டோட்டலாவே எபிகி ஸ்டாப் பண்ணிட்டு இந்த சக்சஸ் ஆகிறது அதே மாதிரி பவர் கெயின் பண்றது இதெல்லாம் வந்து இந்த வேர்ல்ட்ல முக்கியம் கிடையாது, அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம்லாம் இருக்கு, ஆனா உன் வயசுக்கு இதை நான் சொன்னா உனக்கு புரியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடாட்டே கண்ணை முழிச்சுக்குவான். முழிச்ச உடனே பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு முழிச்சிட்டான்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஆவோயிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பான். ஓ அந்த ரைன் வில்லேஜ் சேர்ந்த மாதிரி பேரு ஆவோயான்னு இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா சாஸ்கேக்கே தெரியும். மெயினா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே லீஃப் வில்லேஜ் சேர்ந்த சென்சேவா தான் இருந்திருப்பான். யாருக்குன்னா ஈடாட்டேக்கு சென்சேவா இருந்திருப்பான். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். மெயினா லீஃப் வில்லேஜை பீட்ரே பண்ணிட்டு தான் ரைன் வில்லேஜ்ல போய் ஜொனின் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நருட்டோ இதை கேட்டோன்னே ரொம்பவுமே ஷாக் ஆயிருவான். என்னடா நீ லீஃப் வில்லேஜ் சேர்ந்தவன் தானா அப்படிங்கிற மாதிரி. ஈடாட்டே அவன் கையில இருந்த அந்த நைஃப் எடுத்து பார்ப்பான். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு சக்குரா கேட்டு இதை நீ ரொம்ப நேரமா ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருந்த அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். நான் எடுத்த ட்ரைனிங் மற்றது எல்லாமே கொஞ்சம் வீண் போன மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருப்பான். ஒரு லீஃப் வில்லேஜ் சேர்ந்த ஷினோபி இப்படிலாம் கோலத்தனமா பேச மாட்டான்டா அப்படின்பா நருட்டோ. இந்த மாதிரி நான் லீஃப் வில்லேஜ் ஷினோபியா இருந்ததெல்லாம் நான் ஓடி வந்ததுக்கு முன்னாடி தான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். என்ன லீஃப் வில்லேஜ் விட்டு ஓடி வந்தே அப்படிங்கிற விஷயத்த கேட்டு ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். ஈடட்டே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சுனின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிருப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பான். அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே டெப்ரஸ் ஆகி கொண்டிருப்பான். இந்த இடத்துல தான் அவனோட சென்சே ஆவோய் வந்துட்டு அவனை எப்படி யூஸ் பண்றாங்க மாதிரி அந்த அவனோட பிளான், அவனோட ஈவில் பிளானுக்கு வந்து இவனை ஒரு பகடக்காய் மாதிரி யூஸ் பண்ணிருப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, நருட்டோ வந்து கெனின் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பான். அதனால நீ ஈஸியா கெனின் ஆகிறதுக்கான வழி நான் சொல்றேன்டான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவனை வச்சு யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா மிசூக்கி, அந்த இன்சிடென்ட் மாதிரி தான் இந்த ஒரு விஷயமும் இருக்கும். என்ன இந்த ரெண்டு கதைக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னா, நருட்டோக்கு வந்து இருக்கா சென்சே இருந்தாரு, அதனால நருட்டோ தப்பிச்சிட்டான். ஆனா ஈடட்டேக்கு பாத்தீங்கன்னா யாருமே அந்த இடத்துல வந்து அவனை காப்பாத்திருக்க மாட்டாங்க. அதனால ஆவோய் விரிச்ச ட்ராப்ல வந்து அவன் விழுந்திருப்பான். மெயினா ஆவோய் வந்து என்ன கேட்டிருப்பானா, இந்த ஸ்க்ரால் ஆஃப் சீலிங் எய்ம் த லெஜெண்டரி பிளேட் ஆஃப் த தண்டர் ஸ்பிரிட்டையும் தூக்கிட்டு வந்திருப்பான். இந்த ரெண்டு பொருளுமே பாத்தீங்கன்னா
செகண்ட் ஒக்காகேவோட பிலாங்கிங்ஸ். அதை கொண்டு வந்ததுக்கு சூப்பரான்னு பாராட்டிட்டு இருப்பான். அப்ப நான் சுனின் ஆயிடுவேன்லான்னு சொல்லி கேட்பான். சுனின் ஆயிடுவடா, ஆனா ரெயின் வில்லேஜ்ல அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா அவோய் சொல்லுவான். இந்த இடத்துல தான் அவனோட இன்டென்ட்டே என்னங்கிறது பாத்தீங்கன்னா ஈடட்டைக்கு புரியும். இதுக்கப்புறமா ஏகப்பட்ட கான்வர்சேஷன் போகும். மெயினா வில்லேஜோட ட்ரெஷரை நீ தேடிட்டு வந்திருக்கடா, அதனால இப்ப ஆல்ரெடி நீ ஒரு ரோக் நிஞ்சாவா ஆயிருப்ப அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இப்ப என்னதான் பண்ண போற, வந்தீங்கன்னா என் கூட வா அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இல்ல இங்கே நின்றுட்டு இருக்க போயினா லீஃப் வில்லேஜை சேர்ந்த ஷினோபிஸ் வந்து உன்னை பிடிச்சாங்கன்னா நீ வாழ்க்கை பூரா ஜெயில இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு போவான். அந்த நாள்ல இருந்தே நான் வந்து லீஃப் வில்லேஜ் பக்கம் கூட தலை வச்சு படுத்தது கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். மெயினா அன்னையில இருந்து இப்ப வரைக்குமே நான் ஒரு இரஸ்பான்சிபிள் மேனா தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் யாருக்குமே எந்த ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் பண்ணதும் கிடையாது. இப்பவுமே எடுத்துக்கங்க, பாஸ் ஜிரோச்சோ வந்து என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு, இப்போதைக்கு அவருக்கும் கூட நான் யூஸ் இல்லாத பொருள் மாதிரி தான் ஆயிட்டம் பாருங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ இந்த விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்ல எனக்கு ஆல்ரெடி நடந்த மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த நினைச்சிட்டு இந்த மிசுகி கூட நடந்துச்சுலையா அந்த சம்பவங்கள்லாம் காட்டுவாங்க. மெயினா ஈடட்டேக்லாம் நான் வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸான காயா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவோம். இதுக்கப்புறமா நருட்டோவுக்கு நடந்த அந்த ஃபிளாஷ்பேக்லாம் காட்டுவாங்க. மெயினா பாத்தீங்கன்னா எதுக்காக என்ன காப்பாத்துறீங்க விஷயத்தெல்லாம் நருட்டோ கேட்டிருப்பான், இருக்காலாம் பேசியிருப்பா இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் காட்டுவாங்க. இதுக்கப்புறமா ஈடட்டே வந்துட்டு நாளா வாழ்றக்கே தகுதி இல்லாதவன்லாம் பேசிட்டு இருப்பான். இந்த விஷயம் நருட்டோ செம்ம ட்ரிகர் ஆகி இருக்கும். இடியட்னு திட்டிட்டு அந்த ஒரு மனுஷனாவது உன்னை நம்புறாங்கிறத நினைச்சுக்கடா, அந்த ஒரு மனுஷன் உன்னை நம்பினா போதுண்டா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். மெயினா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நருட்டோவுக்கு வந்து அவ்வளவு பிரச்சனை வரும்போதும் கூட பாத்தீங்கன்னா இருக்கா தான் அவனை மட்டுமே நம்பி இருப்பாரு. இருக்கா ஒரு பர்சன் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா நருட்டோவோட வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஒரு விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ஈடட்டைக்கு புரிய வைப்பான். மெயினா ரேஸ் எல்லாம் கூட இன்னும் முடியலடா, யாருமே ஜெயிக்கல, இப்பவுமே நம்ம அந்த ரேஸ்ல கலந்துக்கிட்டோம்னா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் பேசுவான். இருந்தாலுமே ஈடட்டைக்கு இந்த இடத்துல ஒரு மாயான ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவுமே பேடா தான் இருக்கும். நருட்டோ இந்த ஒரு விஷயத்துல மட்டும் பாத்தீங்கன்னா விட்டே கொடுக்க மாட்டான். அவனை தூக்கறதுக்கு ட்ரை பண்ணுவான். சக்குரா பாத்தீங்கன்னா அவனால எந்திரிச்சு நிக்க முடியுங்கிற விஷயத்தால சொல்லுவான். அதை கேட்ட நருட்டோ வந்துட்டு அவனால எந்திரிக்க முடியலன்னா அவனை என் முதுகுலயே வச்சு நான் சுமந்துட்டு ஓடுறதுக்கும் தயாராக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இருந்தாலுமே ஆல்ரெடி அந்த பிளேயர் ஃபர்ஸ்டே ரீச் ஆயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டையோட சட்டையை பிடிச்சிட்டு நிப்பான். மெயினா வாசபி உன்னை ரொம்பவுமே நம்புறாரான்னு சொல்லிட்டு சக்குரா வந்துட்டு தடுக்கிறதுக்கு போவா. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு சக்குராவை தடுத்து இந்த விஷயத்த நருட்டோவே ஹேண்டில் பண்ணட்டும் அப்படிங்கிறத சொல்லுவான். ஜிரோச்சோ அங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் கஷ்டப்படுடா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷவுட் பண்ணுவான். ஜிரோச்சோ சைட் காட்டுவாங்க. உள்ள இருக்க வில்லன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர தெனாவீட்டுல தான் நின்று இருப்பானுங்க. இருந்தாலுமே இவர் பாத்தீங்கன்னா அந்த மலையில நனைஞ்சிட்டு முன்னாடியே தான் நின்று இருப்பாரு. பாஸ் நீங்க நம்பலினாம அவன் ஓடி போயிட்டான்ங்கிறது தான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி அவனோட ஹென்ச்மேன் சொல்லிட்டு இருப்பான். இல்ல நான் ஈடட்டையை நம்புறேன், கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு தான் இவர் பிலீவ் பண்ணுவாரு. நருட்டோ மெயினா ஈடட்டை கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, நீ இந்த இடத்துல கியூட் பண்ணினா நீ வாழ்க்கை பூரா இதுக்காக நீ ரெக்ரெட் பண்ண வேண்டியது வரும், வாழ்க்கை பூரா உன்னை லூசர்னு தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உன்னை டிபெண்ட் பண்ணி உனக்காக காத்துட்டு இருக்க அந்த மனுஷனோட நிலைமை என்னடா ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டேக்கு போட் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பார் இல்லையா ஒரு கிராண்ட்பா, அவரோட ஞாபகமும் அதே மாதிரி ஜீரோச்சோட ஞாபகங்கள்லாம் வரும். இவன் ஜெயிக்கிறக்காக எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி. இருந்தாலுமே இந்த இடத்துல ஈடட்டைனால புஷ் ஓவர் பண்ணி வர முடியாது. அதனால பாத்தீங்கன்னா நருட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்பான். நருட்டோவுமே பாத்தீங்கன்னா ஈடட்டையை தூக்கி முதுகுல உட்கார வச்சுட்டு கெட்டியா புடிச்சுக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவுட் பண்ணிட்டு ஓடுவான். இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいな。